ஆர்ஜேடி ஆஃபீஸ் கல்லூரி மண்டல கல்வி இயக்குனர் அலுவலகங்களுக்கு போய் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ 2025 கால்ஃபர் பண்ணதுக்கான டைமுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இதுக்கான உங்களோட கவனத்திற்கு தான் இந்த முழு வீடியோ. நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் 2 இதையும் சொல்லிடுறேன். தனியார் கல்லூரி, சுயநிதி கல்லூரிகளுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறதையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவ உரிமையாளர்களுக்குமான தேவை என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும். ஸோ பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஒவ்வொரு கல்லூரிகளையும் பணிபுரிகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரியில் பணிபுரிகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள்னு சொல்லிட்டு 2024-25ன்னு சொல்லிட்டு படிவம் கொடுத்துருந்தாங்க. இதோட படிவத்தில் பார்த்திங்கன்னா 3-4 ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருந்தாங்க. இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழு நேர, அதாவது பிஹெச்டி வந்து நீங்கள் எந்த வருஷம் படிச்சிங்களோ அது வந்து ஃபுல் டைமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சர்வீஸ் சர்டிஃபிகேட் தடப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவ சான்றிதழ், ஒரு நிமிஷம் இருங்க, அங்கே என்ன கேட்குறாங்கிறத உடனே சொல்லிடுறேன். அங்கே ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க. செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன உடனே எல்லா ஆர்ஜேடி ஆஃபீஸ்லேயும் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதில் அப்ளிகண்ட்டோட நேம், உங்கள் பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டருக்கு அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாம் உங்களோட பர்சனல் டீட்டெயில். அதாவது நீங்கள் கொடுக்குற மொத்த டீட்டெயிலையும் யாரோடது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இது மாதிரி செக்லிஸ்ட்டு மேலே வச்சுருவாங்க. அப்புறம் உங்கள் மெயில் ஐடி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, டேட் ஆஃப் ஜாயினிங், கல்லூரியில் எப்போ ஜாயின் பண்ணிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, உங்களோட சப்ஜெக்ட்டு, இதெல்லாம் வரிசையாக போட்டுட்டு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 வாங்குறதையும் நீங்கள் இதில் போட்டணும். இது வந்து உங்கள் கல்லூரிக்கு அப்ளிகபிளாக இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் எந்த காலேஜில், இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும் ஒவ்வொரு காலேஜுக்கும் இது மாதிரியான ஒரு ஃபார்ம் உங்கள் கொடுத்து அந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பிஜி குவாலிஃபைடு வித் டேட்டு, நீங்கள் சப்போஸ் வந்து செட்டினெட்டு மட்டுமே முடித்து பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்க, அப்படி ஏதாவது எந்த கல்வியாண்டில் நீங்கள் முடிச்சிங்க, அது முடித்த தேதி வந்து உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா உங்களோட ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ எப்போ இஷ்யூ பண்ண அந்த டிகிரி சர்டிஃபிகேட்னு, இல்லைன்னா நீங்கள் எந்த வருஷம், நீங்கள் இப்போ வந்து 2022 ஏப்ரலில் முடிச்சிங்கன்னா அதாவது 30/4/2022 அப்படின்னு போட்டால் கூட போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் குவாலிஃபைடு வித் டேட், எம்ஃபில் எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த முடித்த தேதியிலேருந்து, அதே மாதிரி பிஹெச்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைவா வாய்ஸோ, உங்களுக்கு டெசிடேஷன் எந்த டயத்தில் நீங்கள், அதாவது வைவா வாய்ஸ் முடிஞ்சால் மறுநாள்லேருந்து உள்ள தேதி தான் நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணால், அது எம்ஃபில்லாக இருந்தாலும் சரி, பிஹெச்டியாக இருந்தாலும் சரி. நெட்டு செட்டு குவாலிஃபைட் டேட், நெட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எப்போ எழுதுனீங்களோ அந்த தேதியை போட்டுக்கலாம், செட்டு எப்போ நீங்கள் எழுதுனீங்களோ அந்த தேதியும் போட்டுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் பர் யூஜிசி குவாலிஃபிகேஷன், மந்த் டேஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள்